சட்டமன்றத்தில் பேசுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். என்னன்னு, நான் இந்த பதவியில் இருக்கின்ற வரை டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்க விடமாட்டேன். ஆவேசமா பேசுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. டங்ஸ்டன் திட்டத்தை தமிழகத்திற்குள் வரவிட மாட்டேன் என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேற்று நடைபெற்ற உழவர்கள் மாநாட்டில் ஆவேசமாக பேசியுள்ளார். இந்த ஆவேசம் ஏன் நெய்வேலியில நிலக்கரி சுரங்கத்திற்கு எதிராக உங்களுக்கு வரல? நெய்வேலியில் இருக்கிறது அங்கே முப்போகம் விளைகின்ற அங்கேயும் விவசாய நிலம் தானே. அங்கே மேலூர்ல 5000 ஏக்கர், கடலூர்ல 50,000 ஏக்கர், 50,000 ஏக்கர் விளை நிலம் முப்போகம் அப்படி செழுமையா இருக்குதுங்க. அதை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வருது. அப்ப என்ன இந்த இரட்டை நிலைப்பாடு, என்ன பாகுபாடு உங்களுக்கு? கடலூர் மக்கள் என்ன பாவம் பண்ணிட்டாங்க? மதுரை மக்கள் என்ன? நிச்சயமா டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாது, அங்க வர விட மாட்டோம். நானும் அங்க போறேன். 26ஆம் தேதி நானும் அங்க போய் போராடுறேன். அதே போன்றுதான் இங்க கடலூர்லயும் அதே நிலை தானே. டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டாம், நிலக்கரி சுரங்கம் வேணுமா? என்ன நிலைப்பாடு அப்போ? ஏன்னா இது வட தமிழ்நாடு. இந்த மக்கள் அப்படிதான் எப்படியா ஓட்டு போட்டு விடுவாங்க. அந்த மெதப்புல இருக்கிறாங்க. அது தெரிய போது, அடுத்த தேர்தல் தெரியும். காத்துட்டு இருக்கிறாங்க. சாதாரண கோபம் கிடையாது, மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க மக்கள். நான் சொல்றேன். இதே போன்றுதான் தமிழ்நாட்டில் அடுத்தது சேலம் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேட்டூர் காவிரி உபரிநீர் திட்டம், தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.